காலங்களில் சேர்ந்து பாடுவோமா? செய்கிற தேவன். அவரை பார்த்து சொல்லுவாமா? அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? I love you, Lord. Joy, my King, take joy, my King.
up our voices this morning and say, I love you, Lord. Oh yes, Lord, we worship you. Deva Prasanname Irangiye Vandidude Devanin நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு தூதர்கள் நம்மை சுற்றிலும் இந்த காலை வேளையில் நிற்கிறார்கள். இன்னொரு முறை சொல்லுவோமா? தேவனுடைய நல்ல தூதர்கள், அவர் தம்முடைய தூதர்களை நம்மை பாதுகாக்க கட்டளையிடுவார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் இறங்கி என்னை நிரப்பட்டும் இயேசுவே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னமே என்று பாடுவோமா? தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. And I thank the Lord for all the ways that He leads us, He guides us. தேவன் நடத்துகிற சகலவிதமான வழிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். This year we
read from Revelation chapter 22 and took it as a promise verse where the Lord Jesus Christ is directly speaking to the church saying, "Behold, I come quickly." இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் வசனம் நமக்கு வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் தேவன் நேரடியாக சபைக்கு பேசுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். The book of Revelation is a message not for the world, it's for the church. வெளிப்படுத்தலே இருக்கிற செய்தி இது உலகத்துக்கு பொதுவாய் அல்ல, இந்த செய்தி சபைக்கென்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is speaking to his body. அவருடைய சரீரத்துக்கு தேவன் பேசுகிற ஒரு செய்தி. And the Lord Jesus Christ is speaking to his people saying, "Behold, I come quickly." ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு நேரடியாக பேசுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். And he says, "Blessed is the one who keepeth the sayings of this prophecy that's written in this book." இந்த புத்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கடைபிடிக்கிறவன் பாக்கியவான். So Jesus is coming soon. That is the assurance we have. That's the promise that he's given us. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், அதுதான் அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் நிச்சயமாய் இருக்கிறது. 2000 years back he came into this world as a savior. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு இரட்சகராய் இந்த உலகத்திலே அவர் வந்தார். He came in a humble form. ஒரு ஏழையின் கோலத்திலே அவர் வந்தார். He came as a servant. அவர் ஒரு ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் வந்தார். He came as a very low being, as a humble human being. தன்னைத்தானே தாழ்த்தி அந்த நிலைமையில் தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். When he came, the message was given to Joseph and Mary, "Take the child and hide him in Egypt." அவர் வந்த பிறகு யோசேப்புக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளையாண்டானை நீ எடுத்துக்கொண்டு நீ சற்று நேரம் மறைத்து வைத்துக்கொள். And he was hidden for a while. சற்று நேரம் அவர் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தார். Then he revealed himself at the age of 30. அதுக்கு பின்பு 13 ஆண்டுகளிலே 30ஆம் ஆண்டிலே அவர் தன்னை வெளியே வந்தார். And he did ministry for 3.5 years and he is ascended into heaven. 3 வருஷம் ஊழியம் செய்த பின்பு அவர் பரத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். But his second coming is not going to be the way that he came in his first advent. ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையோ முதலாம் வருகை போல இருக்காது. In the second coming he is going to come in his glory. இரண்டாம் வருகையிலே தன்னுடைய மகிமையிலே அவர் வரப்போகிறார். He is not going to come and hide himself somewhere. அவர் வந்து தன்னை மறைத்து வைத்துக்கொள்ள வரவில்லை. He is going to come, the whole world is going to see him. முழு உலகமும் பார்க்கும்படியாக அவர் வருகிறார். He is going to come in his majesty. தன்னுடைய மகத்துவத்திலே அவர் வருவார். He is going to come that the public will see and they will wonder what's happening. எல்லா ஜனங்களும் பார்த்து என்ன நடக்கிறது என்ற வியப்பிலே இருக்கும்படியாக அவர் வருவார். He is going to come as the King of Kings and the Lord of Lords. அவர் ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக வருவார். He is going to come to take the seat of his forefather David and rule from Jerusalem. அவருடைய முற்பிதாகிய தாவீதின் சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவர் ஆளுகை செய்வார். The whole earth is going to bow down to him. முழு உலகமும் அவருக்கு இணங்கி தலை And upon his shoulder there is going to be a government, and for that government there shall be no end. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, கர்த்தருடைய தோள் அவர் மேல் இருக்கும். He is going to rule righteously. அவர் நீதி உள்ளவராய் ஆளுகை செய்வார். And this Jesus is going to appear in the mid-air very soon. இந்த இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் விரசீக்கிரத்தில் வரப்போகிறார். And the message has been given to the church, "Behold, I come quickly." சபைக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். This message encourages us. இந்த செய்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. This message gives us hope. இந்த செய்தி நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. This message gives us joy. இந்த செய்தி நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுக்கிறது. This message enables us to forget the present sorrow and struggles and focus on the glorious eternity. இந்த செய்தி தற்பொழுது இருக்கிற துயரத்தை மறந்து எதிர்காலத்தில் வருகிற மகிமைக்கு நேராக நம்மை நடத்தும். Jesus is coming soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். And this subject of the last days is known as eschatology in the theological term. இந்த கடைசி காலத்தின் பாடங்கள் இந்த இறையில்லை பார்க்கும்போது எஸ்கெட்டாலஜி என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. It is the study of last things to happen on earth. கடைசி நாட்களிலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து தியானிக்கிறது. Eschatos means last. எஸ்கெட்டாஸ் என்றால் கடைசி, And logos is study. லோகோஸ் என்றால் வார்த்தையை So தியானிக்கிறது. this is the study of the last days. கடைசி நாட்களின் தியானமாய் இருக்கிறது. In the study of the last days, Jesus is coming. Second coming is very essential and very important. கடைசி நாட்களின் பாடம் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது.
Now Jesus Christ is in heaven. Now, இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். he is seated in the higher realm. அவர் உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டு He is at இருக்கிறார். the right hand of the Father. பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு He is இருக்கிறார். exalted as our prophet. அவர் நம்முடைய உயர்த்தப்பட்ட தீர்க்கதரிசியா He is இருக்கிறார். exalted as our high நம்முடைய priest. பிரதான ஆசாரியா உயர்த்தப்பட்டு இருக்கிறார். He is exalted as our king to rule our life. நம்முடைய ராஜா, நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற உயர்த்தப்பட்ட ராஜாவா இருக்கிறார். And in fact, he is waiting for the appointed time to come and receive us unto himself, so that where he is, we shall be also. பிதாவால் குறிக்கப்பட்ட நேரத்துக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ நாமும் அங்கே இருக்கும்படியாக. He is coming soon, and we got to prepare ourselves for his coming. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த He is வேண்டும். going to appear in the midair, and we are going to be caught up to meet him in the midair. அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். நாமும் அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். The coming of the Lord Jesus Christ will be nothing less than his ascension into heaven, as we read in Acts chapter 1 verse 11. இயேசுவுடைய இரண்டாம் வருகை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவ்விதமாய் மகிமையிலே மறுபடியுமாக இறங்கி வருவார். In Acts chapter 1 verse 11 we read அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே that வாசிக்கிறோம். the disciples of the Lord Jesus Christ were with Jesus at the Mount of Olive. ஒலிவ Malayan. மலையின் மேல் தேவனுடைய சீஷர்கள் இருந்தார்கள். And Jesus Christ is giving the last instructions. கடைசி கட்டளைகளை இயேசு கொடுத்து கொண்டே And as இருக்கிறார். he is giving the last கடைசி instructions, கட்டளைகளை கொடுத்து கொண்டே இருக்கிற நேரத்தில் he has been caught up and he leaves this world to go into heaven. அவர் பரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். And he is going upward towards heaven. அவர் மேலே ஏறி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் And as he is going to heaven, அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் the disciples were perplexed. They were wondering what is happening. சீஷர்கள் குழப்பம் அடைந்து என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்ற வியப்பிலை பார்த்து கொண்டு இருக்கிறார். They were looking at Jesus and he is disappearing. இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு மறைந்து கொண்டே இருக்கிறார். They were like, what is happening? Why this Jesus is going away? என்ன நடந்து கொண்டே இருக்கிறது? இந்த இயேசு ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்ற வியப்பு. Looks like they are losing hope. They are losing all their assurance. அவிதமான நம்பிக்கையும் நிச்சயத்தையும் இழந்து போகிற சூழ்நிலை போல இருந்தது. Already at the death of Jesus Christ, they went through a big turmoil. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பதாக கஷ்டத்தின் மூலமா இவர்கள் கடந்து போனார். But resurrection gave them hope that Jesus is the living God. ஆனால் உயிர்த்தெழுதல் இயேசுதான் தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. But 40 days later, ஆனால் 40 நாட்களுக்கு பின்பு this Jesus whom they thought will be with them forever, with them on earth, என்றென்றைக்கும் பூமியிலே நம்மோடு கூட இருப்பார் என்று எதிர்பார்த்த இந்த இயேசு he's been caught up in the air. இப்பொழுது அவர் பரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். And when he is going up, அவர் போய் கொண்டிருக்கிற the வேளையில் disciples are watching. சீஷர்கள் பார்க்கிறார்கள். And they are wondering what is happening. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். Probably they are confused. ஒருவேளை குழப்பம் அடைந்தார்கள். But in that situation there are two angels coming. அந்த சூழலில் ரெண்டு தேவதூதர்கள் And வருகிறார்கள். they are giving this message: Ye men of Galilee, why stand ye gazing up into heaven? The same Jesus which is taken up from you into heaven shall so come in like manner as you have seen him go into heaven. கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். This Jesus who has been taken up in front of your eyes is going to come back in the same manner. எப்படி உங்களுக்கு முன்பதாக வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவ்விதமாய் அவர் கீழே இறங்கி வருவார். Jesus is not going to be born again and as a man and come into this world. ஆண்டவர் மறுபடியுமாக ஒரு குழந்தை போல பிறந்து இந்த உலகத்துக்கு வர மாட்டார். He is not going to look for a virgin to give birth. அவர் ஒரு கன்னிகையை பார்த்து குழந்தை பெற்ற இருக்க அவர் பார்க்க He is மாட்டார். not going to send his angels to give his message. தூதர்களை அனுப்பி செய்தி கொடுக்க அவர் அனுப்ப மாட்டார். He is not going to send someone to say that Jesus is coming. இயேசு வரப்போகிறார் என்று ஒரு செய்தியாளரை அனுப்ப மாட்டார். He is not going to send his angels to tell the parents to take and hide the child. பெற்றோர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி குழந்தையை எடுத்து நீ மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தி வராது. As Jesus was caught up into midair in a glorious body, அவர் எப்படி மகிமையான சரீரத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ the same Jesus who was caught up, எடுத்துக்கொள்ளப்பட்ட இதே இயேசு not a different Jesus, வித்தியாசமான இயேசு அல்ல. not someone who has changed himself, தன்னை மாற்றின ஒருவர் அல்ல. not who says I have become Jesus, நான் இயேசுவாய் மாறினேன் என்று but சொன்ன this ஒருவர் same அல்ல. Jesus that you are seeing ஆனால் now, நீங்கள் பார்த்து கொண்டே
கொண்டிருக்கிற இதே இயேசு, The same Jesus who was crucified on the cross. சிலுவையில அறியப்பட்ட இதே இயேசு, The same Jesus who was buried. இதே அடக்கம் பண்ணப்பட்ட இதே இயேசு, The same Jesus who went into the grave. அவர் பாதாளத்துக்கு கடந்து சென்ற இதே இயேசு, The same Jesus who rose from the dead on the third day. மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பின இதே And இயேசு, this same Jesus who appeared and who was with you for these 40 days. உங்களோடு கூட 40 நாட்களாய் இருந்த இதே இயேசு, The same Jesus whom you are witnessing go up. இப்பொழுது பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்க்கிற இதே இயேசு, He is going to come back அவர் again. மறுபடியும் வரப்போகிறார். And the church, we have a good news that this Jesus himself is saying, behold, I come quickly. சபையே நமக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. இதே இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். The angel said that Jesus is going to come back. தேவ தூதர்கள் சொன்னார்கள் இயேசு வருவார் But என்று. these angels did not tell how soon he is going to ஆனால் come. இந்த தேவ தூதர் எவ்வளவு சீக்கிரமாய் வருவார் என்று சொல்லவில்லை. Prophets mentioned that he is going to come. தீர்க்கதரிசிகள் இவர் வருவார் என்று சொன்னார். But they did not tell when he is going to ஆனால் come. எப்பொழுது வருவார் என்று சொல்லவில்லை. But Jesus himself ஆனால் இயேசு தானே is giving a message to his people. தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு செய்தியை He is கொடுக்கிறார். giving a message to his church. தன்னுடைய சபைக்கு ஒரு செய்தியை He is கொடுக்கிறார். giving a message to his born again people. மறுபடியுமாக பிறந்த சபைக்கு ஒரு செய்தியை In கொடுக்கிறார். Revelation chapter 22 verse 7. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின் 7ஆம் He's saying, வசனம், church, you got to understand this. சபையே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். It's not someone else giving this message. வேற யாரோ ஒரு செய்தி கொடுக்கிறது அல்ல. Jesus himself, இயேசு தாமே who is the சொல்லுகிறார். same yesterday, today and forever, இன்றும் என்றும் மாறாத இயேசு. whose words are unchanging, அவருடைய வார்த்தை மாறாத whose வார்த்தை. promises are never failing, அவருடைய வாக்குகள் ஒரு நாளும் கீழே விழாது. whose words are yes means yes, no means அவருடைய no. வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. This Jesus who's giving this promise, இந்த வாக்கை கொடுக்கிற இயேசு, he is the one who has saved us. அவர்தான் நம்மை He ரட்சித்தவர். is the one who died for us. அவர்தான் நமக்காக He is the மரித்தவர். one who loved us. அவர்தான் நம்மை He is the நேசிக்கிறவர். one who cares for us. அவர்தான் நமக்கு கரிசனை உள்ளவராய் And இருக்கிறார். he knows what we are going நாம் through. என்னத்தை கடந்து போகிறோம் என்று நன்றாக He knows அறிந்திருக்கிற your தேவன். pain that you are going through. உங்களுடைய வலிகளை அவர் நன்றாக He knows the அறிந்திருக்கிறார். sorrows that you are going through. நீங்கள் கடந்து போகிற He துயரங்களை knows the tears அறிந்திருக்கிறார். that you are shedding every day. நீங்கள் விடுகிற கண்ணீரை அவர் பார்க்கிறார். He knows what is going in your heart. உங்களுடைய இருதயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று He knows நன்றாக the அறிந்த condition தேவன். of your mind. உங்களுடைய மனதின் நிலைமையை அறிந்த He knows தேவன். all your disappointments. உங்களுடைய எல்லா தோல்விகளை அறிந்த தேவன். He knows all the problems that you are facing every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற பிரச்சனைகளை நன்றாக அறிந்த And he தேவன். is saying you don't have to worry about these அவர் things. சொல்கிறார், இவைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய Just அவசியம் இல்லை. endure it for some more கொஞ்ச நாள் time. நீ பொறுத்துக்கொள். Be patient for a little கொஞ்ச நாள் while. நீ பொறுமையா இரு. Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். And I am going to receive you unto myself. உன்னை நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு Where வருவேன். I am, you shall be நான் எங்கே also. இருக்கிறேனோ நீ அங்கே That is the இருப்பாய். blessed hope that we have in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிமையான That நம்பிக்கை is the blessed இதுதான். assurance we have in Jesus. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிமையான நம்பிக்கை இதுதான். Therefore, believe in the Lord Jesus Christ. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசி. You and your household shall be நீயும் saved. உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய். He is the way, the truth, and the life. அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் No man இருக்கிறார். comes to the Father but through Jesus Christ. அவரை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. It is by believing in Him அவருக்குள் விசுவாசித்து and having faith in Him அவருக்குள் விசுவாசத்தை and வைத்து confessing with your mouth that Jesus Christ is the Lord, இயேசுதான் தேவன் என்று நாவினாலே அறிக்கை செய்யும்போது you shall be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். And for those who are saved, ரட்சிக்கப்பட்ட நீங்கள், Jesus says, I'm coming quickly. இயேசு சொல்கிறார், "தோ சீக்கிரமாய் வருகிறேன்." Seize this opportunity to accept Jesus as your Lord and இந்த Savior. வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். His message is a message of love coming to you. அவருடைய செய்தி உங்களை தேடி வருகிற ஒரு அன்பின் செய்தியாய் His இருக்கிறது. message is a message of hope that's come to you. அவருடைய செய்தி ஒரு நம்பிக்கையின் செய்தியாய் உங்களை தேடி வருகிறது. Man fell from the glory of God. மனுஷன் தேவனுடைய மகிமையிலிருந்து கீழே விழுந்தான். Sin has separated man from God. பாவம் மனுஷனை தெய்வத்தை விட்டு பிரித்தது. There is a big valley between God and man because of this sin. பாவத்தின் நிமித்தமாய் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறது. Man is trying to reach God by his own ways. மனுஷன் தன்னுடைய சொந்த வழியிலே தேவனை சந்திக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். He is trying to build that bridge to go and reach ஒரு God. பாளையத்தை கட்டி தேவனை போய் எப்படியாவது சேர வேண்டும் என்று தான் நினைக்கிறான். He is into penance thinking that he can reach God. அவன் தவத்திலே இருந்து எப்படியாவது தேவனை சந்திக்க கூடும் என்று அவன் He பிரயாசப்படுகிறான். sacrifices several things to reach God. அநேக காரியங்களை அவன் சாக்ரிஃபைஸ் செய்து தேவனை எப்படியாவது தொடர்பு கொள்ள வேண்டும் என்று He நினைக்கிறான். goes from mountain to mountain to seek God. அவன் ஒரு மலையை விட்டு இன்னொரு மலையை தேவனை தேடி ஓடுகிறான். He is giving up everything to seek God. தன்னிலே எல்லாவற்றையும் அவன் விட்டு கொடுத்து தேவனை எப்படியாவது தேட வேண்டும் என்று He goes to நினைக்கிறான். the rivers and seas and he even dips himself in that water thinking that he can get cleansing. அவன் தண்ணீரில் போய் கடல்ல போய் தன்னை முழுகி எப்படியாவது தெய்வத்தை தேட வேண்டும் என்று
என்று எதிர்பார்க்கிறார், There are விரும்புகிறார். many who go and sacrifice their children in Ganges thinking that they are doing good to God. அநேகர் கங்கை நதியிலே போய் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் சாக்ரிஃபைஸ் செய்கிறார்கள், நினைத்துக்கொண்டு தேவனை எப்படியாவது நான் பிடிக்க வேண்டும் Our என்று. mind is saying we got to reach God. நம்முடைய மனது சொல்கிறது தேவனை எப்படியாவது தொடர்பு கொள்ள வேண்டும் But என்று. there is no way that we could reach him because sin is stopping us from getting to him. ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, பாவம் நம்மை ஒரு பாலமாய் இருக்கிறது. That's the reason Jesus came from heaven. ஆகையால் தான் இயேசு வானத்திலிருந்து கீழே இறங்கி He வந்தார். knew that we want to reach him. நாம் அவரை எப்படியாவது தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற விருப்பமாய் He இருக்கிறோம் is என்று seeing the அறிந்திருக்கிறார். ways that we are trying to reach him. எப்படியாவது தேவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அந்த காரியங்களை தேவன் He is பார்க்கிறார். seeing the sacrifices we are making to reach him. நாம் எப்படிப்பட்ட சாக்ரிஃபைசஸ் செய்கிறோம் என்று அதையும் அவர் பார்க்கிறார். But this sin is so dreadly that it's not allowing us to reach ஆனால் God. இந்த பாவம் மிகவும் கொடூரமானது, தேவனை சந்திக்க முடியாமல் இருக்கிறது, நம்மை தடை செய்கிறது. Sin is not allowing us to go and touch him. தேவனை போய் தொடக்கூடாத அளவுக்கு பாவம் நம்மை பிரிக்கிறது. Therefore God loved mankind so much. ஆகையால் தேவன் மனுஷனை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து He left heaven and he came down that he may save அவர் us. பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் For வந்தார். God so loved the world, he gave his only begotten Son. தேவன் இந்த உலகத்தை நேசித்து தன்னை ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். And whoever believes in him should not perish but have everlasting அவரை life. விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் அவன் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு இவ்விதமாய் அவர் செய்தார். And this Jesus left heaven and came down. இந்த இயேசு பரலோகத்தை விட்டு பூமியிலே வரும்போது And he became that bridge for man to reach God. மனுஷன் தேவனை போய் சந்திக்க அவர் ஒரு பாலமாய் மாறினார். Today Jesus is the only hope for us to reach God. இன்றைக்கு நாம் பிதாவை சந்திக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவே ஒரே நம்பிக்கை வழியாய் I இருக்கிறார். encourage you to give your life to Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க நான் உங்களை I உற்சாகப்படுத்துகிறேன். encourage you to accept Jesus as your Savior. இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நான் உங்களை I உற்சாகப்படுத்துகிறேன். encourage you to believe in your heart that Jesus died for you on the cross of Calvary. இருதயத்திலே ஆண்டவர் உங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். I encourage you to confess with your mouth that Jesus is the Lord and he is the one who has saved you. இயேசு தான் தேவன், அவர் தான் உங்களை ரட்சித்தார் என்று நாவினாலே நீங்கள் அறிக்கை செய்ய நான் உங்களை And when you உற்சாகப்படுத்துகிறேன். do this, you and your household shall be இதை saved. நீங்கள் செய்யும்போது நீங்களும் உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். That is known as salvation. அதுதான் ரட்சிப்பு. And when you are saved, நீங்கள் ரட்சிக்கப்படப்பட்டு you become a recipient of the eternal life. நீங்கள் தேவன் தருகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். Your names are written in the book of life. உங்களுடைய பேர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும். And when Jesus comes, இயேசுடைய வருகை அன்று he is going to receive you unto himself. உங்களை அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை சேர்த்துக் He is கொள்வார். going to come soon. அவர் சீக்கிரமாய் வருகிறார். He is not going to delay as many things. அவர் அநேகர் நினைக்கிறது போல தாமதமாய் But வரமாட்டார். he is going to come quickly. ஆனால் சீக்கிரமாய் வருகிறார். And when he comes, அவர் வரும்போது we are going to be with him. நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். That is the blessed hope that we have. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட That நம்பிக்கை. is the assurance we have. அதுதான் நமக்கு பெற்றுக்கொண்ட ஒரு நிச்சயம். So this Jesus is coming soon as he has said. இந்த இயேசு அவர் எப்படி சொன்னார் அவ்விதமாய் சீக்கிரமாய் The வரப்போகிறார். prophets also announced that Jesus is coming soon. தீர்க்கதரிசிகளும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொன்னார். In Daniel chapter 7 verse 13 we read. தானியேல் 7 அதிகாரத்தின் 13 வசனத்திலே வாசிக்கிறோம். He says Daniel the prophet is saying, தீர்க்கதரிசியான தானியேல் சொல்லுகிறார், as my vision continued that night, I saw someone like a son of man coming with the clouds of heaven. He approached the ancient one and was led into his presence. He was given authority, honor, and sovereignty over all the nations of the world, so that people of every race and nation and tongue nation and language would obey him. His rule is eternal rule. It will never end. His kingdom will never be destroyed. தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். Yes, his kingdom will never be destroyed. அவருடைய ராஜ்யம்க்கு அழிவே இல்லை. This was prophesied by Daniel. இது தானியேல் தீர்க்கதரிசனமாய் உரைத்தார். And there are many prophecies concerning Jesus' first advent. இயேசுவுடைய முதலாம் வருகையை குறித்து अनेक தீர்க்கதரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. So those prophecies were fulfilled at his first coming. அந்த தீர்க்கதரிசனங்கள் அதுல முதலாம் வருகையிலே நிறைவேறப்பட்டது. In the same manner all the prophecies concerning his second coming will be fulfilled. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை குறித்து अनेक தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறப்படும். Jesus himself in
Matthew 25:31 is saying that he is going to come soon. இயேசு தாமே மத்தேயு 25:31 சொல்றார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். He is going to come soon. அவர் சீக்கிரமாய் He வரப்போகிறார். has prophesied that he is coming quickly. அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார், நான் சீக்கிரமாய் வருவேன் And we என்று. read from Acts chapter 1 verse 10 and 11 that the angels are declaring that Jesus is coming அப்போஸ்தலர் soon. முதலாம் அதிகாரம் 10-17 வாசித்தோம். தேவதூதர்கள் சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். So none of these prophecies will go in vain. இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் அது விருதாய் போகாது. All these prophecies will be fulfilled. எல்லா இந்த தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறப்படும். In the last day study, which is eschatology, we are studying that Jesus is coming soon. கடைசி நாட்களின் பாடம் எஸ்கேட்டாலஜி, இயேசுவுடைய வருகையை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு In இருக்கிறோம். John chapter 14 verse 1 to 3, if you read, Jesus Christ is saying, I am coming soon. யோவான் 14 அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். He says, let not your hearts be troubled, trust in God, I am going to come back soon to receive you unto myself. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவன் பேரில் விசுவாசமாய் இருங்கள், என்னிலும் விசுவாசமாய் இருங்கள், நான் சீக்கிரமாய் In வருகிறேன். 2 Peter chapter 3, we read that the disciples are witnessing the promise of Christ Jesus. 2 பேதுரு 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம், தேவ சீஷர்கள் இயேசுவை குறித்த காரியங்களை சொல்லிக் கொண்டு So இருக்கிறார். he is going to come soon. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். When he came for 2000 years அவர் back, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரும்போது the purpose of his coming was to bring salvation to அவருடைய mankind. முதலாம் வருகையின் நோக்கம் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் But now what is the purpose of his second coming? ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையின் நோக்கம் என்ன? The purpose of Christ's second coming is to complete that இயேசு salvation. கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையின் நோக்கம் அவருடைய ரட்சிப்பை பரிபூர்ணமாக்க அவர் வருகிறார். Hebrews chapter 9 verse 28. எபிரேயர் 9 அதிகாரம் 28 வசனம். Hebrew 9:28 says that he's going to complete that salvation. எபிரேயர் 9 அதிகாரத்தின் 28 வசனத்தில் சொல்கிறார், அந்த ரட்சிப்பை அவர் பரிபூர்ணமாக்குவார். He has delivered us from the power and penalty of sin, but then he shall deliver us from the presence of sin. பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவித்தார். So Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear, and second time without sin unto salvation. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் For those who are waiting, he is going to complete that salvation. தனக்காக காத்திருக்கிறவருக்கு இந்த ரட்சிப்பை அவர் நிறைவேற்றுவார். So in the first advent he brought salvation. முதலாவது வருகையிலே ரட்சிப்பை கொண்டு வருகிறார். In the second advent he is going to complete that salvation. இரண்டாம் வருகையிலே கொண்டு வந்த ரட்சிப்பை அவர் நிறைவேற்றுவார். That means he is going to deliver us from the presence of sin. அதோட அர்த்தம் என்ன? பாவத்தின் இடத்திலிருந்து நம்மை விடுவித்து அவர் எடுத்துக்கொள்வார். From this atmosphere of sin he is going to remove இந்த us. பாவத்தின் சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பார். That means sin cannot touch us after his second coming. அதோட அர்த்தம் அவருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு பாவம் நம்மை தொடாது. We will not have the thought to sin. அந்த பாவத்தின் சுபாவம் எண்ணம் இருக்காது. It will be totally transformed. அது நம்மை விட்டு நாம் மறுரூபமாக்கப்படுவோம். That's why the Bible says at the second coming we are going to be translated, we are going to be transformed, which means we are going to be plucked out of the environment of sin. அதான் வேதம் சொல்கிறது, அவருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு இந்த பாவத்தின் சூழ்நிலையை விட்டு தேவன் நம்மை விடுவிப்பார், நாம் மறுரூபம் அடைவோம். So we are going to be completely saved. நாம் முற்றிலும் ரட்சிக்கப்படுவோம். We were saved, we are being saved, and we will be saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்பட போகிறோம். And it is a continuous tense. அது தொடர்ச்சியாக நடக்கிற ஒன்று. So as long as we are in this world இந்த now, உலகத்தில் இருக்கிற நாள் மட்டும் we are to protect our salvation. நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். But after the second coming of the Lord Jesus ஆனால் Christ, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு the Lord protects his salvation that he has saved us with. தேவன் கொடுத்த ரட்சிப்பை தேவனே பாதுகாத்துக் கொள்வார். Now we got to work hard, we got to work towards our ஆனால் salvation. இப்பொழுது நம்முடைய ரட்சிப்புக்கு என்று நாம் தான் வேலை செய்ய But வேண்டும். after the second advent, ஆனால் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு we are going to be at peace and he is going to protect us from all evil. நாம் சமாதானத்திலே இருப்போம். எல்லா விதமான தீமையிலிருந்து தேவன் தாமே நம்மை The பாதுகாத்துக் thought of கொள்வார். sin will leave our mind. அந்த பாவத்தின் எண்ணம் நம்முடைய மனதை விட்டு நீங்கி போகும். Thought of disobedience will leave our heart. கீழ்ப்படியாமையின் எண்ணம் நம்மை விட்டு நீங்கி Our போகும். attitude becomes right before நம்ம God. மனப்பான்மை தேவனுக்கு முன்பதாக நியாயமாய் Because there மாறும். is no presence of sin in that atmosphere. காரணம் ஏன்? அங்க பாவத்தின் காரியங்களே இருக்காது. The presence of God's holiness is going to fill that தேவனுடைய place. பரிசுத்தம் அந்த சூழ்நிலையை சுற்றி கொள்ளும். The presence of holiness is going to be in that place. பரிசுத்தமானது அந்த இடத்துல இருக்கும். There shall be no sun, there shall be no moon. அங்க சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. The Lord
himself shall shine as the light to his people. தேவன் தாமே தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஒளியாய் பிரகாசிப்பார். And in that light there is no germs. அந்த ஒளியிலே எவ்விதமான கிருமிகள் In இருக்காது. that atmosphere there's no virus and bacteria. அந்த வெளிச்சத்துல எந்த விதமான கிருமிகள் வைரஸ் இருக்காது. The entire atmosphere is going to be pure and goodness and holiness and joy. அந்த முழு சூழ்நிலையும் பரிசுத்தமாய் சந்தோஷமாய் அது மகிழ்ச்சியா இருக்கும். The Lord is going to remove us from this atmosphere and put us in that atmosphere. இந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை நீங்களாக்கி அப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் நம்மை வைப்பார். There will be no sickness in that atmosphere. அந்த இடத்துல எவ்விதமான வியாதி There இருக்காது. will be no sadness in that atmosphere. எவ்விதமான துயரம் துக்கம் இருக்காது. There will be no old age in that atmosphere. அங்க வயதாகிற காரியம் இருக்காது. There will be no weakness in that atmosphere. பலவீனம் இருக்காது. There will be no blindness in that atmosphere. எவ்விதமான குருட்டு தன்மையும் அந்த இடத்துல இருக்காது. That atmosphere is going to be glorious அந்த atmosphere. சூழ்நிலை மகிமை நிறைந்த ஒரு சூழ்நிலையா Full இருக்கும். of joy and healing and strength of God in that atmosphere. தேவனுடைய சுகம் தேவனுடைய பலன் தேவனுடைய சந்தோஷம் அந்த இடத்துல There இருக்கும். are going to be only praise songs in that அந்த atmosphere. இடத்துல துதியின் பாடல் மட்டும் தான் இருக்கும். They are not going to have any funeral songs in that atmosphere. எவ்விதமான funeral songs-உம் அந்த இடத்துல இருக்காது. All the coffin makers and undertakers are going to go out of business in that atmosphere. இந்த சவப்பெட்டியை செய்கிறவர்கள் அவர்கள் வியாபாரத்தை விட்டு நீங்கி I போவார்கள். tell you, all the songwriters who write blues songs are going to go out of mind. துக்கத்தின் பாடல்களை பாடுகிறவர்கள் அந்த இடத்தை விட்டு போய் The விடுவார்கள். ones who are rejoicing will enjoy that atmosphere. சந்தோஷமா இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் அந்த The Lord சூழ்நிலையை Himself shall அனுபவிப்பார்கள். be with us in that atmosphere. தேவன் தாமே நம்மோடு கூட அந்த சூழ்நிலையில் இருப்பார். He will be with us. அவர் நம்மோடு கூட He இருப்பார். will never leave us. அவர் நம்மை விடவே He will மாட்டார். never forsake நம்மை us. கைவிட மாட்டார். He will hold us. நம்மை அவர் பற்றிக் And கொள்வார். we can have communion with God in that atmosphere. அவரோடு கூட தேவனோடு கூட திருவிருந்திலே நாம் பங்கு பெற முடியும். While here we are just looking at Him as a shadow. இந்த இடத்துல இருக்கும்போது அவரை நாம் நிழலை போல பார்த்து கொண்டு But in that இருக்கிறோம். atmosphere we are going to see Him face to ஆனால் அந்த face. சூழ்நிலையில அவரை முகமுகமாய் நாம் We are going தரிசிப்போம். to behold His glory. அவருடைய மகிமையை உடையவராய் In a இருப்போம். twinkling of an eye, we are going to be changed and transformed into His likeness. கன்னிமை பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சாயலிலே நாம் The உருவாக்கப்படுவோம். mortal body which is sown in immortality சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் is going to put on அது immortality. சாவாமையை தரித்துக் The one கொள்ளும். which goes to dust இது மண்ணுக்கு போகிற இந்த சரீரம் is going to be revived and put on glorious body. உயிர்ப்பிக்கப்பட்டு மகிமையான சரீரத்தை The தரித்துக் one கொள்ளும். which has lost all the breath, எல்லா சுவாசத்தை இழந்து போன இந்த சரீரம் the Lord is going to blow His trumpet again. தேவன் மறுபடியும் அவருடைய எக்காலத்தை ஊதுவார். And when that trumpet is going to be அந்த blown, எக்காலம் ஊதப்படும் போது the dead in Christ are going to rise up first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது And we எழும்புவார். who are alive are going to be caught உயிரோடு up. கூட இருக்கிற நாம் And we shall எடுத்துக்கொள்ளப்படுவோம். meet the Savior face to face. ரட்சகரை முகமுகமாய் நாம் That is the தரிசிப்போம். glorious atmosphere we are heading towards. அப்பேற்பட்ட மகிமை நிறைந்த சூழ்நிலைக்குள் தான் And the நாம் Lord பிரவேசித்துக் Jesus கொண்டு says, இருக்கிறோம். Behold, I come quickly. தேவன் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Church, be prepared for His coming. சபையே அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் இருங்கள். Those of you who do not know this Jesus Christ, தேவனை அறியாத இருக்கிற நீங்கள் accept Him as your Lord and Savior. அவரை உங்களை சொந்த ரட்சகராக நீங்கள் And when ஏற்றுக்கொள்ளுங்கள். He comes down, அவர் வரும்போது He is going to take us to be with Him forever and ever. நம்மை அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நம்மை சேர்த்துக் And கொள்வார். so shall we be with Him forever. ஆகையால் நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் நித்தியமாய் So இருப்போம். He is coming to complete the salvation for His saints. அவர் தன்னுடைய விசுவாசிகளுக்கு கொடுத்த ரட்சிப்பை நிறைவேற்ற முடிவுக்கு கொண்டு வர வருகிறார். Secondly, He is coming to be glorified in His saints. இரண்டாவது அவருடைய பரிசுத்தவான்கள் மத்தியிலே மகிமைப்பட அவர் வருகிறார். 2 Thessalonians chapter 1 verse 10. 2 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். We read that He is coming to be glorified in His saints. அவருடைய Read it please. அவர் மரித்து நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. To be glorified in His saints, He is going to come now. தன்னுடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்பட அவர் இறங்கி வருகிறார். Maybe we are criticized in this world. ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் உதாசீனமாய் We எண்ணப்படலாம். are minorities in this நாம் world. ஒரு மைனாரிட்டியா இருக்கலாம். We are downtrodden. நாம் கீழே We are வீழ்த்தப்பட்ட outskirts. ஜனங்கள். நாம் புறக்கணிக்கப்பட்ட If we tell ஜனங்கள். we are Christians, we are mocked. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஏளனமாய் But பேசுவார்கள். the Lord says, I am coming to be glorified in your bodies through you. ஆனால் தேவன் சொல்கிறார், உங்களுடைய சரீரத்துக்குள் உங்கள்
உங்கள் மத்தியிலே மகிமைப்படத்தான் நான் வருகிறேன். Jesus is coming that his name be glorified through us. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவருடைய நாமம் நம் மீது மகிமைப்படும். All the ones who have Christ Jesus in them, கிறிஸ்துவை வைத்த யாவரும் they are going to shine and they are going to bring witness of the Lord Jesus அவர் Christ. மகிமையிலே பிரகாசித்து தேவனுக்கென்று சாட்சிகளை கொடுப்பார்கள். And then we see in 1 Corinthians chapter 4 verse 5, அதுக்கு 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தின் 5 வசனத்திலே பார்க்கிறோம். he is coming to bring to light the hidden things of darkness. இருளிலே மறைக்கப்பட்ட காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் He is வருகிறார். going to bring everything to light. அவர் எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார். Nothing can be hid. ஒன்றுமே மறைக்கப்படாது. Everything that has been in darkness is going to come back to இருளிலே light. மறைக்கப்பட்ட அனைத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். All the things that has happened to us, நமக்கு நடந்த எல்லாவற்றையும் he is going to bring it to light. அவர் அதை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார். The Lord is the righteous judge. He is coming as the righteous judge. தேவன் தான் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வருவார். And all the unrighteous acts of the world he is going to bring it to light. இந்த உலகத்தின் அநீதியான காரியங்களை அவருடைய வெளிச்சத்துக்கு கீழ் கொண்டு வருவார். Therefore we go to abide in him. ஆகையால் அவருக்குள் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். And for those who have been forgiven, மன்னிக்கப்பட்ட யாவரும் he says, I am going to remove your sins as far as the east is from the west and forget it. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்விதமாய் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு நான் எடுத்து போடுவேன் என்று And சொல்கிறார். I will call you righteous and I will not remember your உங்களை sins. நீதிமான் என்று நான் அழைத்து உங்களுடைய பாவத்தை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன். But for the ones who have not confessed their sins, ஆனால் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடாத but ஜனங்களுக்கு for the ones who have not accepted him, என்னை அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு the Lord says everything is going to be manifest in the light. தேவன் சொல்கிறார் எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். So we got to accept Jesus Christ that we will be forgiven. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வேண்டும், நாம் மன்னிப்பு பெறுவோம். And our sins will be forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். Our sins will be removed from us. நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும். And he will not remember our sins anymore. நம்முடைய பாவங்களை அவர் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவே மாட்டார். So when Jesus comes, இயேசு வரும்போது it will be a joy for the ones whose sins are forgiven. பாவங்களை மன்னிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான But காரியமா it's going to இருக்கும். bring fear for the ones whose sins are not forgiven. ஆனால் பாவங்களை மன்னிக்கப்படாத ஜனங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். It's going to bring peace to the ones who are in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். But those who are against Christ, it's going to be a disastrous day for ஆனால் them. கிறிஸ்துவுக்கு எதிரே இருக்கிற ஜனங்களுக்கு அழிவை அது Choose கொண்டு ye வரும். this day whom you want to நீங்கள் serve. யாரை சேவிக்கிறீர்கள் என்று நீங்கள் தேர்வு You want to செய்யுங்கள். accept Jesus, accept him as your Lord and Savior. இயேசு வேண்டுமானால் அவரை சொந்த இரட்சகராக If you want to ஏற்றுக்கொள்ளுங்கள். reject him, that's your choice. இல்லாவிட்டால் அவரை புறக்கணிக்க வேண்டுமா அது What உங்களுடைய does it தீர்மானம். profit a man to gain the whole world and lose his own soul? ஒரு மனுஷன் முழு உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டம் பண்ணால் லாபம் Do not என்ன? let go your soul. உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Your soul is very precious. உங்களுடைய ஆத்மா மிகவும் விலையேற And பெற்றது. this Jesus wants to give life to you. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை தர And he விரும்புகிறார். wants to take you into his bosom that he will be with you. அவருடைய மடியில் உங்களை எடுத்துக்கொள்ள போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And then finally we see that he is going to come to rule this world கடைசியாக forever. இந்த உலகத்தை என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய அவர் திரும்ப வருகிறார். Revelation chapter 11 verse 15. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 15 வசனம். It says that he is going to come as the king and rule this world. ராஜாவாய் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வருகிறார். And for his kingdom there shall be no end. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. And we are going to be a subject in his kingdom. அவருடைய ராஜ்யத்தில் நான் பிரஜைகளாய் இருப்போம். We are going to rule with him. அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். We are going to be in the righteousness of God. தேவனுடைய நீதியிலே நாமும் இருப்போம். There will be no unholy acts in his அந்த kingdom. இடத்திலே அசுத்தமான காரியங்களுக்கு இடமே இல்லை. There will be no bribery in his kingdom. அங்க லஞ்சம் இருக்காது அவருடைய There ராஜ்யத்திலே. will be no indiscipline in that kingdom. அவருடைய ராஜ்யத்திலே ஒழுங்கின்மை இருக்காது. There will be order in his kingdom. அவருடைய ராஜ்யத்திலே ஒழுக்கம் இருக்கும். There will be goodness in his kingdom. அவருடைய ராஜ்யத்திலே நன்மை இருக்கும். The food and water will be blessed there. அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். Everything will be beautiful. எல்லாமே அழகா இருக்கும். There will be righteousness in his அந்த kingdom. அவருடைய ராஜ்யத்திலே நீதி இருக்கும். And the Lord himself will rule righteously. தேவன் தாமே நீதிகரனாய் அவர் ஆளுகை செய்வார். And for his kingdom there shall be no end. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. That is the kingdom we are heading forward to. அப்பேற்பட்ட ராஜ்யத்துக்கு தான் நோக்கி நாம் That is செல்கிறோம். the kingdom that is giving us joy. அப்பேற்பட்ட ராஜ்யம் தான் நமக்கு மகிழ்ச்சியை And there is கொடுக்கிறது. no election in that kingdom. அந்த ராஜ்யத்திலே தேர்தல் இல்லை. It's called theocracy in that kingdom. அது தியோக்ரசி என்று கருதப்படும். That means there is no it is not democracy. அது டெமோக்ரசி அல்ல. It is not communism. அது கம்யூனிசம் அல்ல. It is not socialism. அது சோஷியலிசமும் அல்ல. Everything is going to collapse. எல்லாமே அது கீழே வீழ்ச்சி அடையும். Theocracy meaning God's rule is going to be established. தியோக்ரசி என்றால் தேவனுடைய ஆளுகை நிலைநிறுத்தப்படும். What he says will be done and it will be executed. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செயல்முறைக்கு வரும். There is no majority or minority அந்த there. இடத்துல மெஜாரிட்டி மைனாரிட்டி இருக்காது. What God says shall happen. தேவன்
தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நடைபெறும். What God does will be pronounced. தேவன் எதை செய்கிறாரோ அதுதான் There will பறைசாற்றப்படும். be no committee in his kingdom. அந்த இடத்துல கமிட்டி ஒன்று இருக்காது. There will be nothing that we are seeing in the earth's kingdom. பூமியில பார்க்கிற ராஜ்யங்களிலே ஒன்றுமே அங்கே பார்க்க At முடியாது. the same time, there will be no dictatorship also in that kingdom. அதே நேரத்துல எவ்விதமான டிக்டேட்டர்ஷிப்பும் It இருக்காது. will be a righteousness rule. சர்வாதிகாரம் இருக்காது. அது நீதி உள்ள ஆளுகையா இருக்கும். Theocracy through love, through agape love, there will be a rule. தேவனுடைய ஆளுகை அன்பினாலே அகாப்பே அன்பினாலே தேவனுடைய ஆளுகை And இருக்கும். that love will bring joy in our life. அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு That வரும். joy will give hope in our அந்த life. மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை தரும். That love will enable us to praise Him. அந்த அன்பு அவரை துதிக்க நமக்கு ஏதுவாய் And இருக்கும். when He rules, அவர் நம்மை ஆளுகை செய்யும். we will say hallelujah to the rule of the Lord Jesus Christ. தேவனுடைய ஆளுகைக்கு அல்லேலூயா என்று எல்லோரும் We பாடுவோம். will say amen. Thank you for your rule. உம்முடைய ஆளுகைக்காக ஆமென் என்று நன்றி There will be செலுத்துவோம். righteousness everywhere. எங்கு பார்த்தாலும் நீதியான There காரியம் will be இருக்கும். goodness everywhere. எங்கேயும் நன்மை இருக்கும். There will be joy in every street. எல்லா வீதிகளிலும் மகிழ்ச்சி There இருக்கும். will be peace in every home. எல்லா வீடுகளிலும் சமாதானம் இருக்கும். There will be provision everywhere. எல்லா இடத்திலும் தேவனுடைய Goodness காரியங்கள் and இருக்கும். joy will fill our நன்மையும் hearts. மகிழ்ச்சி நம்முடைய Your இதயத்தை cup will நிரப்பும். overflow. உம்முடைய பாத்திரம் நிரம்பி There will வழியும். be no lack in His kingdom. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு குறையும் And that is the இருக்காது. kingdom of the Lord Jesus அதுதான் Christ. தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. And He says, behold, I come அவர் quickly. சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் And we are வருகிறேன். heading towards that kingdom. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நோக்கி And கடந்து we are going to போகிறோம். live with Him forever and ever and அவரோடு ever. கூட என்றென்றைக்கும் நாம் ஆளுகை செய்வோம். Such is the kingdom that we are recipient of. அப்பேற்பட்ட ராஜ்யத்தை பெறுகிற நபராய் நாம் இருக்கிறோம். And we are here to glorify this Lord Jesus இந்த Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த நாம் இந்த இடத்துல And இருக்கிறோம். one more thing we are going to see. இன்னொரு Yeah. காரியத்தை பார்க்க போகிறோம். 1 Corinthians chapter 15, 1 கொரிந்தியர் 15ஆம் verse அதிகாரம் 25 and 26. 25 26 வாசிக்கிறோம். This is the last enemy of human being. மனுஷனுடைய கடைசி சத்ரு இவன்தான். When we are born, நாம் பிறக்கும்போது we fight the battle of birth. நாம் பிறப்பின் யுத்தத்தை நாம் போராடுகிறோம். And through that fighting we come into life. அந்த யுத்தத்தின் மூலமாய் மேற்கொண்டு நாம் ஜீவனுக்குள் And வருகிறோம். from the date of our birth, நம்முடைய பிறப்பின் நாள் முதல் every day there is some kind of fight that we are fighting. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதமான போராட்டத்தை போராடி கொண்டே Some kind இருக்கிறோம். of issues we are facing. ஏதோ ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்கிறோம். But we got to understand ஆனால் இதை புரிந்து கொள்ள that வேண்டும். the last enemy to come and attack us நம்மை தாக்குகிற கடைசி சத்ருவானவன் is known as death. அது மரணம். But when Jesus Christ comes, ஆனா இயேசு கிறிஸ்து I tell you வரும்போது this last enemy is going to be one. இந்த கடைசியாக இந்த யுத்தம் மரணத்தை ஜெயிக்குவார். In 1 Corinthians 15:25 we read 1 this. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். And in verse 26, 26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எல்லா சத்துருக்களையும் தனது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். the last enemy that will be destroyed is death. பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்துரு மரணம். For he must rule and he is going to put every enemy under his feet. அவர் ஆளுகை செய்து சகலவிதமான சத்துருக்களை தன்னுடைய கால் கீழே அவர் வைப்பார். The last enemy that shall be destroyed. கடைசியான ஒரு சத்துரு, I tell you, the last enemy that is going to be destroyed. அழிக்கப்படுகிற கடைசியான சத்துரு, The enemy that death is that enemy. Yeah. மரணம் தான் அந்த கடைசி சத்துருவாய் இருக்கும். Probably the death is thinking that he cannot be overcome. ஒருவேளை மரணம் நினைத்துக் கொண்டு இருக்கலாம் தன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது But என்று. in the name of Jesus ஆனால் Christ, இயேசுவின் நாமத்திலே when the Lord Jesus Christ comes, இயேசு கிறிஸ்துவின் வருகை அன்று he is going to snatch that death. அந்த மரணத்தை அவர் He மேற்கொள்வார். is going to put that death under our feet. அந்த மரணத்தை நம்முடைய கால் கீழே அவர் வைப்பார். And we are going to sing this victory song. இந்த ஜெய பாடலை நாம் Oh பாடுவோம். death, where is your sting? ஓ மரணமே உன் கூரெங்கே? Oh grave, where is your ஓ victory? பாதாளமே உன் ஜெயம் Thanks எங்கே? be to the Lord Jesus Christ who gives us victory over sin and death. பாவத்தின் மேலும் சாபத்தின் மேலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை And we are பாடுவோம். going to overcome death. நாம் மரணத்தை மேற்கொள்ளுவோம். And we are going to put on eternity as a நாம் robe. நித்தியத்தை நம்முடைய வஸ்திரமாய் நாம் தரித்துக் And கொள்ளுவோம். so shall we be with the Lord forever. அப்பொழுது என்றென்றைக்கும் தேவனோடு கூட நாம் இருப்போம். That is going to be glorious for us. அது நமக்கு மகிமை நிறைந்த ஒன்றாய் இருக்கும். And this Jesus is coming soon. இந்த இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Prepare yourself for his coming. அவருடைய வருகைக்கென்று உங்களை ஆயத்தமாயிருங்கள். And when he is coming, அவர் வரும்போது there must be a
holiness அங்கே பரிசுத்தம் இருக்க வேண்டும். and is coming. அவருடைய வருகையிலே There must be preparation. அங்க ஆயத்தம் இருக்க We வேண்டும். must be prepared for his coming. அவருடைய வருகைக்கென்று நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். We must be ready for his coming. அவருடைய வருகைக்கென்று நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். And when Jesus was in this world, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது he gave a parable. அவர் ஒரு ஓமையை கொடுத்தார். We read that parable in Matthew chapter 22. மத்தேயு 22ல அந்த ஓமையை வாசிக்கிறோம். In this parable, the king is preparing a banquet for his son. அந்த ஓமையிலே ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கென்று ஒரு விருந்தை விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்துகிறார். And the banquet is a very large அந்த banquet. விருந்து ஒரு மிக பெரிய ஒரு விருந்து. And we got to understand it's a royal banquet. அது ஒரு ராஜாவின் விருந்தாய் இருக்கிறது. And the Lord is giving invitation to many people. ஆண்டவர் அநேகருக்கு அழைப்புதலை கொடுக்கிறார். And the day of that banquet approaches. அந்த விருந்து நாள் வரும்போது And the Lord Jesus, the Father is telling, go to his servants and bring all the ones and tell them the banquet is ready. தகப்பனானவன் வேலையாட்களை அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை நீ போய் கூப்பிடு, எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது என்று Tell them the hall is ready. அந்த இடம் ஆயத்தமா The இருக்கிறது. table is ready. மேஜை ஆயத்தமா இருக்கிறது. The food is ready. உணவு ஆயத்தமா இருக்கிறது. Every preparation is done. எல்லாம் ஆயத்தமா முடிந்தது. From my side I have done what I have to do. என்னுடைய பக்கத்திலிருந்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து The முடித்தேன். lights are beautiful. இந்த லைட்ஸ்கள் எல்லாம் அழகா The இருக்கிறது. flooring is beautiful. Flooring அழகா The இருக்கிறது. decorations are all எல்லா done. டெக்கரேஷன்ஸ் அழகா இருக்கிறது. It's a royal banquet. இது ஒரு ராஜாவின் விருந்து. I have already invited the people and given invitation. நான் ஏற்கனவே ஜனங்களுக்கு அழைப்புதலை கொடுத்து நான் அழைத்திருக்கிறேன். They are the ones who are called out of darkness into my marvelous light. இருளிலிருந்து அழைக்கப்பட்ட ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் அவர்தான். They are the ones who have accepted me. என்னை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர்தான். They are the ones who have been baptized in the name of the Father, Son and the Holy Spirit. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற அவர்கள் Now he is telling his servants, go and bring them all. இன்னைக்கு வேலைக்காரர்களை அனுப்பி அவர்களை போய் நீ அழைத்து வா. But the Bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது they did not respond to that call of the servants. அந்த வேலைக்காரர்களுடைய அழைப்புக்கு அவர்கள் இணங்கி வரவில்லை. They ignored that call. அதை புறக்கணித்தார். They were carefree for that call. அதிலே அவர்கள் அலட்சியமா They எடுத்துக்கொண்டார்கள். did not honor the call of the Father. அந்த பிதாவின் அழைப்பை அவர்கள் கனம் பண்ணவில்லை. They took it very easy. அதை லேசாக I எடுத்துக்கொண்டார். tell you, in the last days, church will take it easy. கடைசி நாட்களிலே சபைகள் இப்படி லேசான காரியங்களை எடுத்துக்கொள்ளும். They don't take it serious. அவர் ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ள மாட்டார். The Father is calling. பிதா அழைக்கிறார். The servants are inviting. வேலையாட்கள் போய் அழைப்பிடுகிறார். But the invitees are saying, no, we are not coming ஆனால் now. அழைக்கப்பட்டவர்கள் இல்லை நாங்கள் இப்பொழுது வரமாட்டோம் என்று So the servants சொல்லுகிறார். are returning to the Father. வேலையாட்கள் மறுபடியுமாக பிதாவிடத்தில் And வருகிறார். saying they are not responding. அவர் இந்த அழைப்புக்கு இணங்கவில்லை. But the Lord is saying, I want to send some more workers ஆனால் அந்த now. தகப்பன் சொல்கிறார் இன்னும் வேற ஒரு வேலையாட்களை நான் Let me அனுப்புகிறேன். send more workers. இன்னும் அநேக வேலையாட்களை And அனுப்புகிறேன். he's telling, go and tell them the menu what I am prepared for them. அவர்களுக்கு என்று ஆயத்தமா இருக்கிற காரியங்களை விவரித்து சொல்லுங்கள் என்று I have சொல்கிறார். choice meat for them. அவர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட உணவு இருக்கிறது. All that they like is there in the table. அவர்கள் விரும்பின காரியத்தை மேஜை மேல் அவர்க்காக You வைத்திருக்கிறேன். go and tell them what all I have prepared, what all you have seen. Go and tell them and bring them into my நான் banquet என்னத்தெல்லாம் hall. ஆயத்தப்படுத்திக்கிறேன் நீங்க என்னத்தெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களை சொல்லி நீங்கள் அழைப்பு இடுங்கள். But what is happening? ஆனால் என்ன நடந்து When the கொண்டிருக்கிறது? messengers are going, தூதர்கள் போய் சொல்லும்போது the called ones are killing them and murdering them and beating them. அழைக்கப்பட்டவர்கள் அழைத்தவர்களை கொண்டு போட்டு விட்டார்கள். They are destroying the servants. அந்த வேலைக்காரர்களை நாசம் அழித்து All that the கொண்டிருக்கிறார்கள். servants did was took that message that God asked them to take. அந்த வேலையாட்கள் சொன்னதெல்லாம் செய்ததெல்லாம் பிதா சொன்ன காரியத்தை அவர்கள் போய் You சொல்லினார்கள். can go home and read Matthew 22. வீட்டுக்கு போய் மத்தேயு 22 வாசித்து பாருங்கள். So they were murdered there. அந்த இடத்துல அவர்களை கொலை செய்யப்பட்டார். They did not take it serious. அவர்கள் அதை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை. Actually, the called ones took things for granted. அழைக்கப்பட்டவர்கள் இந்த அழைப்பை அவர்கள் எளிதாக எடுத்துக்கொண்டார்கள். When they were called for prayer, they said, we don't care. ஜெபத்துக்கென்று அழைப்பிடும்போது அதை குறித்து அவர்கள் கரிசனை எல்லாம் எழுதாங்க. When they were called to clean the premises of the sanctuary, they said, who cares? சபையை சுத்திகரிக்க அழைப்பிடும்போது யாருக்கு என்ன என்று அவர்கள் அலட்சியமா எடுத்துக்கொண்டார். Sundays we will come, Sundays we will go. That day, whenever we want, we will come. ஞாயிறு மட்டும் நான் இஷ்டம் போல வருவேன், இஷ்டம் போல நான் போய் விடுவேன் என்று அலட்சியமா எடுத்துக்கொண்டார்கள். There are some people who never want to keep up certain discipline and order. சில ஜனங்கள் எவ்விதமான ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காமல் தான் இருக்கிறார்கள். They don't want to set a standard. அவர் ஒரு நிலையான காரியத்தை வைக்க முடியாமல் இருக்கிறார். Because they don't want to listen to the messenger. காரணம் என்ன? செய்தி ஆட்களுடைய காரியத்தை அவர்கள் கேட்கவே கூடாது They என்று. are on their own ways all the time. எப்பொழுதும் அவர்கள் தன்னுடைய சொந்த காரியத்திலே இருக்கிறார்கள். It is like blowing the shell in the ears of the dead man. அவர் செவன காதுல சங்கு ஊதுற மாதிரி ஒரு கதை. How much ever you tell them, they have their own set times and rules to follow and come. நீங்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு சொன்னாலும் தங்களுடைய இஷ்டம்
சுதந்திரம் போல தான் காரியங்களை செய்வார்கள் வருவார்கள். And they have their own excuses for all தன்னுடைய those சொந்த things. சாக்கு போக்குகள் வைத்திருப்பார்கள். And they want to murmur and they want to talk bad about the messengers. எப்பொழுதும் முறுமுறுத்துக் கொண்டு இந்த செய்தியாளரே தவறாய் பேசுகிற காரியங்கள். So the father came to know what has happened. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று பிதா அறிந்து கொண்டார். He was furious. That's what the Bible says. வேதம் சொல்கிறது அந்த பிதா கோபம் கொண்டார் என்று. He was angry. அவருக்கு கோபம் வந்தது. Please pull that verse now. அந்த வசனத்தை நீங்கள் எடுங்கள் மத்தேயு 22. He was angry. அவர் கோபம் கொண்டார். And then he's sending his army now. அவருடைய படையை அவர் அனுப்புகிறார். He's not sending his servants. அவருடைய வேலைக்காரர்களை அனுப்பவில்லை. He's sending his army அவருடைய force. படையை அனுப்புகிறார். He's telling, go and catch hold of the ones who disturbed my servants. என்னுடைய ஊழியக்காரர்களை இவ்விதமாய் பேசினவர்களை நீங்கள் எடுத்து வாருங்கள். He was filled with anger. அவர் கோபத்தால் He நிரப்பப்பட்டிருந்தார். sent forth his army. தன்னுடைய படையை அனுப்புகிறார். And he destroyed the ones who touched the ones who gave that message. செய்தி ஆட்களை தொட்ட அனைவரையும் அவர் கொன்று போட்டார். And he burned their cities, their houses were அவர் destroyed. பட்டணங்களை அழித்து போட்டார்கள். The Lord was furious upon the ones who disturbed the messengers. வேலையாட்களை ஊழியக்காரர்களை இவ்விதமாய் பேசினவர்களை குறித்து தேவன் மிகவும் கோபம் கொண்டார். And the Lord was very, very sad about after that. அது பின்பு தேவன் மிகவும் துக்கமானார். And then what is he saying? என்ன சொல்கிறார்? I don't want these invitees to come back. இந்த அழைத்தவர்கள் மறுபடியுமாக வர வேண்டாம். In verse 8 we read, 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். he's sending another set of servants. இன்னும் வேறவர் வேலையாட்களை அனுப்புகிறார். Go and tell the wedding is ready. நீங்கள் போய் இந்த கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள். Don't go and bring the ones who are called. அழைக்கப்பட்டவர்களை நீங்கள் அழைக்க வேண்டாம். Many are called but only few are chosen. அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் தான் தெரிந்து Forget the கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ones who are saying I am redeemed. நான் ஏற்கனவே மீட்டெடுக்கப்பட்டேன் என்று சொல்கிறவர்களை நீங்கள் மறந்து விடுங்கள். There is a group, they always wear only certain kind of attire. நீங்கள் ஒரு குழு இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஆடையை தான் அணிந்து They say கொண்டிருப்பார்கள். we are the holy of holies. நாங்கள் தான் பரிசுத்தத்திலே We will பரிசுத்தவான்கள். do this, we will be there, we will do everything. நாங்கள் இப்படி செய்வோம், நாங்கள் அங்கே இருப்போம் என்று சொல்லுகிற But when I am கூட்டம். calling them, they are not obeying my ஆனால் நான் servants. அழைக்கும் போது என்னுடைய வேலைக்காரர்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. Leave them alone, don't go to them. அவர்களை நீ விட்டுவிடு, அவரிடத்தில் போக The Lord வேண்டாம். is instructing, now you go to the streets தேவன் சொல்கிறார், வீதிகளிலே இப்பொழுது நீ போ. and invite the ones who are in the corners of the street. வீதிகளின் மூலையிலே இருக்கிறவர்களை நீ அழைத்து கொண்டு Quickly வா. go and call them. நீங்கள் போய் அவர்களை அழைத்து வாருங்கள். Go to the highways and bring the ones who are there in that highways. நீங்கள் வீதியிலே இருக்கிற ஆட்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். And the marriage hall was filled with the ones who were in the highways. அந்த விருந்து இடத்திலே இந்த இடத்தினால் கொண்டு வரப்பட்ட ஜனங்களால் நிரப்பப்பட்டது. They were all in that banquet hall. எல்லோரும் அந்த விருந்திலே இருந்தார்கள். The called were not there. அழைக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கவில்லை. But the ones who were not called and who were in the streets, who were vagabonds, who were good for nothing people are there now. ஆனால் அழைக்கப்படாதவர்கள், தெருவுல இருந்தவர்கள், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆட்கள். Where are the talented ones? தாளந்து நிறைந்த ஜனங்கள் Where are எங்கே? the gifted ones? தாளந்து நிறைந்த ஜனங்கள் எங்கே? Where are the prophets? அந்த தீர்க்கதரிசிகள் Where are எங்கே? the priests? ஆசாரியர்கள் எங்கே? Where are the children? பிள்ளைகள் எங்கே? They were all lazy, they didn't care. எல்லோரும் அவர்கள் கரிசனை உள்ளவராய் இருக்கவில்லை. Who are these people who are in the banquet now? பேங்க்வெட்ல இருக்கிற ஜனங்களை கவனித்து They பாருங்கள். don't know anything. அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. They have no order. எவ்விதமான ஒழுக்கம் இல்லை. They do not have any discipline. எவ்விதமான ஒழுங்கு இல்லை. They do not know what to follow, what not to follow. என்னத்தை பின்பற்ற வேண்டும், என்னத்தை பின்பற்ற வேண்டாம் என்று But தெரியவில்லை. they obeyed their call. ஆனால் அவர் அழைப்புக்கு இணங்கி And வந்தார். they said, all right, let's go and see. சரி பரவாயில்லை, உள்ளே போய் பார்க்கலாம் என்று வந்து And விட்டார். they all came. அவர் எல்லோரும் வந்தார்கள். And when they came, they were not just allowed to go and sit in that banquet உள்ளே hall. வரும்போது தாம் இஷ்டம் போல வந்து உட்கார அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. That banquet hall is so beautiful and in order and அந்த discipline. அரங்கம் அழகா இருந்தது, ஒழுக்கமா இருந்தது. These roadside people, when they came there, அந்த probably வீதியில இருக்கிற ஜனங்கள் உள்ளே வரும்போது they saw themselves. ஒருவேளை அவர்களை பார்த்த பின்பு And they saw this glorious இந்த hall. மகிமையான அரங்கத்தை பார்க்கும்போது How can I enter ஓ, there? நான் எப்படி இதுக்குள் பிரவேசிக்க Look at the முடியும்? way I என்னுடைய am. நிலைமையை Look பாருங்கள். at my sins. என்னுடைய பாவத்தை Look பாருங்கள். at my mindset. என்னுடைய மனநிலைமையை All the பாருங்கள். servants have called me. ஓ, எல்லா வேலையாட்கள் என்னை I am கூப்பிட்டாலும் not worthy to enter this அங்கே auditorium. உள்ளே பிரவேசிக்க நான் தகுதி இல்லை. Oh, I see the king is going to come ஓ, inside. ராஜா உள்ள வரப்போகிறதை பார்க்கிறேன். Probably they all humbled themselves. எல்லோரும் தங்களை தாழ்த்தி இருப்பார்கள். And a robe of righteousness was given to ஒரு them. நீதியின் ஆடை அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது. And the Lord covered them with his glory. தேவன் தன்னுடைய மகிமையினாலே இவர்களை And the மூடிக்கொண்டார். Lord made them worthy to enter that அந்த auditorium. அரங்கத்துக்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவராய் தேவன் The அவர்களை ones who were in தகுதியாக்கினார். rags got royal clothing அங்க now. அழுக்கும் கந்தையிலும் இருந்தவர்கள் தேவனுடைய The ஆலயை ones who were in a பெற்றுக்கொண்டார்கள். bad mindset got the right mindset now. ஒரு சரியான மனநிலைமையில் இராதவர்கள் நல்ல மனநிலைமைக்குள் A வந்தார்கள். robe was given to them. அவர்களுக்கு என்று ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. A royal wedding robe ஒரு ராஜாவின் வஸ்திரத்தை for the கொடுக்கப்பட்டார்கள். ones undeserving. அவர் தகுதி இல்லாத இப்பேற்பட்ட For ஜனங்களுக்கு, the ones good for nothing. ஒன்றுக்குமே உதவாத ஜனங்களுக்கு, For
the ones who never knew anything before. இதுக்கு முன்பதாக ஒன்றுமே இப்பேற்பட்ட காரியத்தை அறிவில்லாத ஜனங்களுக்கு, For the ones who were disobedient. அது கீழ்ப்படியாமல் இருந்த ஜனங்களுக்கு, For the ones who were running around here and there. அங்கும் இங்கும் ஓடி திரிந்து கொண்டிருந்த But ஜனங்களுக்கு, because of this last call and the last obedience, ஆனால் இந்த கடைசி அழைப்புக்கு அவர்கள் இறங்கி வந்ததினாலே they were all inside that அவர் auditorium. எல்லோரும் அந்த அரங்கத்துக்குள் வந்து And now விட்டார்கள். the King of Glory is coming. இப்பொழுது மகிமையின் ராஜா வருகிறார். When we read the next verse, we read, அடுத்த வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், the king is going and visiting everyone. அந்த மகிமையான ராஜா போய் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். And when they were all there, அவர் எங்கேயோ எல்லோரும் அங்கே பார்க்கும்போது there was one man. ஒருவன் அந்த இடத்துல இருந்தான். He did not have the robe. அவன் அந்த வஸ்திரத்தை அணியாமல் இருந்தான். He saw there was a man which had no wedding garment. அந்த ஒரு மனுஷன் அந்த கல்யாண ஆடையை அணியாமல் அவன் இருந்தான். We do not know how he entered that அவன் எப்படி auditorium. உள்ள பிரவேசித்தான் என்று தெரியவில்லை. He did not judge himself. அவர் தன்னை தானே நியாயம் தீர்க்கவில்லை. He did not see what he was. அவன் எப்படியாக இருந்தான் என்று அவர் தன்னை பார்க்கவில்லை. He probably thought that he is good, he is enough, his ways are enough. ஒருவேளை அவனுடைய வழிகள் போதுமானது, அவன் நல்லவன் என்று தானே நினைத்துக் He கொண்டான். was bold enough to enter. அவன் உள்ளே நுழைய அவனுக்கு அந்த தைரியம் இருந்தது. That is known as the Lucifer spirit. அதுதான் லூசிஃபருடைய ஆவியா இருக்கிறது. He has the boldness to enter the presence of God, though he is not worthy to enter the presence of அவன் தேவனுடைய God. சமூகத்தில் பிரவேசிக்க தகுதி இல்லாவிட்டாலும் அவன் தைரியமாய் பிரவேசிக்கிறான். He enters into the glorious presence of God. தேவனுடைய மகிமையான பிரசன்னத்துக்குள் அவன் போகிறான். He says, I will be here. நான் இங்கே தான் இருப்பேன் என்று I will சொல்கிறான். glorify myself. நான் என்னை மகிமைப்படுத்திக் There is கொள்வேன். nobody to ask me. என்னை கேட்கிறவன் ஒருவனும் இல்லை. I have my own rules, I have my own என்னுடைய laws. சொந்த காரியங்களை நான் I will வைத்திருக்கிறேன். not follow what they are telling. அவர்கள் சொல்லுகிறதை நான் பின்பற்ற I don't want to மாட்டேன். wear that garment. அந்த ஆடையை நான் அணிந்து கொள்ள I மாட்டேன். know who I நான் am. யார் என்று For அறிந்திருக்கிறேன். generations I am a Christian. சந்ததி சந்ததியாக நான் கிறிஸ்தவனாய் My இருக்கிறேன். grandfather, my great-grandfather were the one who put the foundation. என்னுடைய தாத்தா தான் இந்த இடத்துல அஸ்திபாரத்தை போட்டவர். With arrogance, they are not willing to change or அந்த மேட்டுமை- wear the garment of அந்த God. மேட்டுமையினால இந்த இந்த காரியத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள மனதில்லை. They didn't want to discipline themselves. தங்களை ஒழுக்கத்துக்குள் அவர் அவர் அனுமதி But now the king கொடுக்கவில்லை. is coming. ஆனால் இப்பொழுது ராஜா He's வருகிறார். going table after table, அவர் மேஜை மேல் மேஜை போகிறார். chair after chair. ஒரு வரிசையா He's போகிறார். looking at everyone. ஒவ்வொருவரையும் கவனித்து பார்க்கிறார். And he's looking what they are wearing. அவர்கள் என்னத்தை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று And he caught பார்க்கிறார். this one man. இந்த ஒருவனை அவர் பிடித்துக்கொண்டு And he's questioning, where is your garment? உன்னுடைய ஆடை எங்கே என்று கேள்வி கேட்கிறார். When the Lord is asking him that question, தேவன் அந்த கேள்வி கேட்கும்போது he was speechless. அவன் வார்த்தை இல்லாமல் இருந்தான். He did not have any reasons now. எவ்விதமான காரணமும் அவனுக்கு இல்லை. He couldn't answer. அவன் பதில் சொல்ல முடியாமல் He இருந்தான். didn't know what to do. எதை செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருந்தான். He couldn't speak. அவன் பேச முடியவில்லை. What is the Lord doing now? தேவன் என்னத்தை செய்கிறார்? The next verse we read. அடுத்த வசனத்திலே விதமா He's calling வாசிக்கிறோம். his servants again. வேலைக்காரர்களை மறுபடியும் அழைத்து Bind this fellow. இவனை கட்டி போடுங்கள். Guess what all he probably thought was right. அவன் எல்லாத்தெல்லாம் நினைத்தானா அது ஒரு வேலை சரிதான். Maybe he comes in the line of Thomas. ஒருவேளை தோமாவுடைய வழியிலே அவன் வருகிறான். Maybe he is in the line of holy of holiness people. ஒருவேளை பரிசுத்தவான்களின் வரிசையில் அவன் இருக்கலாம். But because of his arrogance, ஆனால் அவருடைய மேட்டுமை because of his நிமித்தமாக, pride, அவனுடைய பெருமை நிமித்தமாக, because of his disobedience, அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, he has not worn that garment அவன் that I gave. நான் கொடுத்த அந்த ஆடையை அவன் அணிந்து கொள்ளாமல் இருக்கிறான். He's walked in with his own garment. அவன் சொந்த ஆடையில அவன் நிலைந்து He's கொண்டிருக்கிறான். brought his own religion inside. அவனுடைய சொந்த மதத்தை உள்ள கொண்டு He's வந்திருக்கிறான். brought his own laws and rules inside. அவனுடைய சொந்த விதிமுறைகளை அவன் கொண்டு வந்திருக்கிறான். Tie his hands, அவனுடைய கையை கட்டுங்கள், tie his legs. காலை கட்டுங்கள். He should not be able to move. அவன் அசைக்க முடியாத அளவுக்கு Bind அவனை him வையுங்கள். totally. அவனை முழுமையாய் கட்டுங்கள். Take him away from this banquet. இந்த இடத்தை விட்டு அவனை வெளியே கொண்டு போங்கள். Cast him into the outer darkness. அவன் அந்த வெளியே இருக்கிற அந்த இருளிலே அவனை வீசுங்கள். There shall be weeping and gnashing of teeth there. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். He is not fit to be in this அவன் banquet. இந்த இடத்துல இருக்க தகுதி இல்லாமல் இருக்கிறான். He is to go there. அவன் அங்கே தான் போக And வேண்டும். the Lord threw him out there. தேவன் அங்கே வீசி போட்டார். I tell you, the Lord is coming soon. தேவன் மறுபடியும் வருகிறார். Don't take his salvation for அவருடைய granted. ரட்சிப்பை நீங்கள் இலவசமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். Do not say, I did this, I did that. நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்ல வேண்டாம். Let the Lord bless us with his blessings and goodness. தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தினாலே, தன்னுடைய நன்மையினாலே நம்மை He is ஆசீர்வதிக்கட்டும். coming soon. அவர் சீக்கிரமாய் வருகிறார். Let us humble ourselves. நம்மை நாமே தாழ்த்துவோம். Any ego in us should leave us. நமக்குள் ஏதாவது பெருமை இருந்தால் அது அகன்று போகட்டும். Disobedience to his messenger should go out of our mind. அவருடைய செய்தியாளருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் என்று சொன்னால் நம்மை மனதை விட்டு அது You போக got to give வேண்டும். honor where honor is due. எங்கே கனம் உண்டு அங்கே கனம் கொடுக்க வேண்டும். You got to understand God has sent his messengers. தேவன் தான் இந்த செய்தியாளரை அனுப்பினார் என்று நீங்கள் And புரிந்து when கொள்ள we வேண்டும். give you a word, நாங்கள் வார்த்தையை you கொடுக்கும்போது got to take it as the word of the இது Lord. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். And when you do something in the sanctuary, இந்த ஆலயத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். you got to do it as unto the நீங்கள் Lord. தேவனுக்கு என்று செய்கிறது போல செய்ய வேண்டும். Even if you're going to stand behind this camera
and do some camera work. கேமரா முன்னாடி நின்று நீங்கள் சில காரியங்களை செய்வீர்கள் You got to do it as unto the Lord. அது தேவனுக்கென்று நான் நீங்கள் If செய்ய you are going to வேண்டும். play the musical instrument, do it as unto the நீங்கள் இசை Lord. கருவிகளை வாசித்தால் தேவனுக்கென்று நீங்கள் வாசிக்க If you are going வேண்டும். to sing, do it as unto the Lord. பாடினால் தேவனுக்கென்று நீங்கள் If you are பாடுங்கள். going to clean the floor, do it as unto the Lord. தரையை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். Whatever you do, let no pride enter you. எதை செய்தாலும் எவ்விதமான பெருமை Do உங்களுக்கு it as unto the Lord. தேவனுக்கென்று நீங்கள் And you செய்யுங்கள். see the robe of the garment of the wedding will come and fall on you. அப்பொழுது கல்யாணத்தின் ஆடை வந்து உங்கள் மீது விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். And the Lord will say, well done, my son, my daughter, walk into my kingdom. தேவன் சொல்கிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. That is the testimony that we should have. அப்பேற்பட்ட சாட்சி தான் நாம் பெற வேண்டும். No manipulations. எவ்விதமான manipulation No இருக்கக்கூடாது. dominations. எந்த dominationம் I இருக்கக்கூடாது. tell you, we are trying to build our own kingdom within the kingdom of நாம் God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்முடைய சொந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக் We கொண்டு got முயற்சி to abide படுகிறோம். by the rules and the laws that the Lord has given to the church. தேவன் சபைக்கு என்று கொடுத்திருக்கிற நியாய திட்டங்களுக்கு நாம் இணங்கி போக வேண்டும். And when we call certain things for order, it has to be in order. சில காரியங்கள் ஒழுக்கத்துக்கு என்று நாம் அழைக்கும் போது அது ஒழுக்கமா தான் இருக்க வேண்டும். And if we call for certain things to come on time, you have to be there on time for those things. நேரத்துக்கு என்று நமக்கு அழைப்பு விடும்போது அந்த நேரத்திலே சரியாக நாம் வர வேண்டும். Because God is watching everything, there must be order in the assembly of God. காரணம் ஏன்? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வீட்டிலே அது ஒழுக்கம் இருக்க வேண்டும். You got to set a standard to your children நீங்கள் உங்களுடைய first. பிள்ளைகளுக்கு ஒரு தரத்தை நீங்கள் வைக்க வேண்டும். You got to set a standard to other people நீங்கள் எல்லோருக்கும் ஒரு தரத்தை வைக்க வேண்டும். so that God will be pleased. அப்பொழுது தேவன் பிரியமாய் இருப்பார். So let's abide in Him. அவருக்குள் நாம் And He நிலைத்திருப்போம். says, behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Prepare yourself for this coming. அவருடைய வருகைக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். Every head's bowed and every eye's closed. எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தும் போது There is order in the house of the Lord. தேவனுடைய வீட்டிலே ஒழுக்கம் இருக்கிறது. There must be order in the house of the Lord. தேவனுடைய வீட்டிலே ஒழுக்கம் இருக்க வேண்டும். There are some people who do not know anything, but they act as if they know everything. சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்தது போல நடித்துக் கொண்டு I இருப்பார்கள். tell you, we got to humble ourselves. நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். We got to humble ourselves. நம்மை தாழ்த்த வேண்டும். Only then God can bless us. அப்பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Some of us God wants to use, but He cannot use because of our own arrogance. சில பேர் தேவன் பயன்படுத்த வேண்டும், ஆனால் பயன்படுத்த முடியாமல் இருக்கிற காரணம் நம்முடைய சொந்த மேட்டுமை நிமித்தமாக. Unless we abide in Him and we humble ourselves before Him, நாம் அவருக்குள் நிலைத்திருந்து அவருக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்தினால் மட்டுமே He cannot use us. அவர் நம்மை பயன்படுத்த முடியாது. So let's humble ourselves before the Lord ஆகையால் தேவனுக்கு முன்பதாக நம்மை and தாழ்த்துவோம். tell Him, Lord, forgive me, Lord. ஆண்டவரே, என்னை மன்னியும், Forgive me, Lord, என்னை மன்னியும். that I will abide in you. நான் உமக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யும். I will do what you want me to do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அதை செய்வேன். And I will not be a show-off person. ஆண்டவரே, நான் ஒரு ஷோ ஆஃப் பர்சனா நான் இருக்க மாட்டேன். I will hide myself behind you. ஆண்டவரே, நான் என்னை உமக்கு பின்பதாக நான் மறைத்துக் கொள்வேன். And I will do whatever I can by your grace. உம்முடைய கிருபை நிமித்தமாய் நான் எல்லாம் செய்யக்கூடுமோ அதை நான் உண்மையாய் செய்கிறேன். I will not just become a dictator hurting other people. நான் ஒரு சர்வாதிகாரியாய் பிறரை நான் காயப்படுத்த விரும்ப மாட்டேன். Some people don't like order, so they want to be in misery all the time. சிலருக்கு ஒழுக்கம் கொஞ்சம் கூட பிடிக்காது, ஆகையால் எப்பொழுதும் இந்த கலக்கத்திலேயே அவர் இருப்பார்கள். If there is order, they will criticize order. ஒழுக்கம் இருக்கும் என்று சொன்னால் அதை உதாசீனமாய் எண்ணுவார்கள். They'll talk low about that order. அந்த ஒழுக்கத்தை குறித்து தரைக்குறைவாய் பேசுவார். If that is your attitude, you cannot grow. அது உங்களுடைய மனப்பான்மையா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வளரவே மாட்டீர்கள். God understands, but He calls for order. தேவன் புரிந்திருக்கிறார், ஆகிலும் அவர் ஒழுக்கத்துக்கென்று அழைப்பு விடுகிறார். In the tabernacle, everything was in order. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாமே ஒழுங்கா இருந்தது. The priest should go at the particular time, in that particular attitude, and in the particular mindset and time. பிரதான ஆசாரியர் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஆடையை அணிந்து கொண்டு குறிப்பிட்ட மனப்பான்மையோடு கூட தான் அவன் போக வேண்டும். The Levites had to take position at the right time before dawn. They had to be there. லேவியர்கள் அதிகாலைக்கு முன்பதாகவே அவர்களுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். They cannot give excuses. அவர்கள் சாக்கு போக்கு கொடுக்கவே கூடாது, முடியாது. They couldn't shuffle the things in the tabernacle. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே காரியங்களை அவர்கள் மாற்றவே முடியாது. The vessel in the outer court cannot go to the inner court. பிரகாரத்திலே இருக்கிற பாத்திரம் அது உள்ளே வரவே முடியாது.
The table in the most holy place cannot come to the holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மேஜை பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரவே கூடாது. The position can also not be changed. அந்த பொசிஷனும் மாறக்கூடாது. That was the order. அப்பேற்பட்ட ஒழுக்கம் இருந்தது. Is that order in practice in the house of the Lord today? அப்பேற்பட்ட ஒழுக்கம் தேவனுடைய வீட்டிலே இங்கே நாம் பயிற்சி செய்கிறோமா? If there is order brought into the assembly, don't be hurt. Change yourself and தேவனுடைய discipline வீட்டிலே yourself. தேவனுடைய வீட்டிலே ஒழுக்கத்தை கொண்டு வரும்போது நீங்கள் காயப்பட வேண்டாம், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். Don't say I'm going to leave this church, I'll go, there are 1,000 churches. Yes, there are. But you're not disciplined. இந்த ஆலயத்தை நான் விட்டு போயிடுவேன், 1000 சபைகள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த இடத்திலே சீர்திருத்தல் அடைய வேண்டும். If you cannot change here, you cannot change anywhere. நீங்கள் இந்த இடத்திலே மாற்றி அமைக்காவிட்டால் நீங்கள் என்றுமே மாற மாட்டீர்கள். Order is brought not for you to shift, but for you to change and commit yourself. ஒழுக்கம் கொண்டு வருகிற நோக்கம் உங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் இந்த இடத்தை விட்டு போக வேண்டியதுக்கு என்று ஒழுக்கம் கொண்டு வரப்படவில்லை. It's discipline of the Lord. அது தேவனுடைய சீர்திருத்தல். Commit yourself saying, Lord, I'll be disciplined in your house. உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே நான் ஒழுக்கமாய் இருப்பேன். Heavenly Father, I commit your children into your mighty hands. பரலோக பிதாவே உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Thank you for the order that you are restoring in this house. இந்த சபையிலே நீர் செய்கிற ஒழுக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். I pray that we will work as unto the Lord. ஆண்டவரே நாம் தேவனுக்கென்று வேலை செய்கிறது போல நாங்கள் செய்ய உதவி செய்யும். Bless all the ones who have come here visiting the first time. ஆண்டவரே முதல் தடவையாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Bless them. அவளை ஆசீர்வதியும். I pray that they will give their hearts to Jesus, that you will be manifested in their life. அவருடைய இருதயத்தை உமக்கென்று கொடுத்து அவருடைய இருதயத்திலே நீர் தோன்ற அவர் கொடுக்க உதவி செய்யும். Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Help us prepare for your coming, that we may be worthy to enter the banquet hall and be a part of your kingdom. உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுத்தி அந்த கல்யாண விருந்திலே நாங்கள் பங்கு பெற நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Lead us in the path of righteousness. நீதியின் பாதையிலே நீர் எங்களை வழி நடத்தும். Give us good health and strength. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the communion and the comfort of the Holy Spirit rest and abide upon each of us now and forevermore. Amen.